அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் இந்த எபிசோடில் தக்கானம் என்ற சொல்லுக்கு சிறந்த விளக்கத்தை பார்க்கலாம். மலைப்பகுதிகளில் 53 கோட்டைகளும் சமவெளிகளில் 10 கோட்டைகளும் அமைய பெற்றது தக்கானம். தலை சிறந்த தளபதிகளையும் தலை கவிழச் செய்யும் சிறப்புக்குரியது தக்கானம். தபதி நதி பள்ளத்தாக்கில் புர்கான்பூரை தலைநகராகவும் அசிர்கார் கோட்டையை அரணாகவும் கொண்டு அமைந்த காந்தேஷ் பகுதி, அவுரங்காபாத்தை தலைநகராக கொண்ட தௌலதாபாத் பகுதி, எலிசபூரை தலைநகராக கொண்ட காந்தேஷிக், தென்கிழக்கில் இருந்த இன்றைய மத்திய பிரதேசத்திற்கு உட்பட்ட பகுதி, கோல்கொண்டா நாட்டிற்கும் பீகாருக்கும் இடைப்பட்ட கோட்டைகளும் குன்றுகளும் நிரம்பிய நான் தெரை தலைநகராக கொண்ட அன்றைய தெலுங்குகானா பகுதி ஆகிய 4 பகுதிகளையும் உள்ளடக்கியதுதான் இந்த தக்கானம். அரச பிரதிநிதி வருவாய் தொகையிலிருந்தே இராணுவ செலவுகளை கவனித்தும் நிர்வாக செலவிற்கும் மண்டலத்தின் அமைதிக்கும் இவ்வருவாயை கொண்டே செலவை ஈடுகட்டவும் நிர்வாகத்தின் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய நிலையில் அவுரங்கசீப் இருந்தார். பிரச்சனைகள் நிறைந்த பெரிதும் வருவாய்க்கு வழியில்லாத தக்காணத்தின் ஆளுநராக பொறுப்பேற்ற அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கும் யுத்த களங்களை சந்தித்தார். சிவாஜியின் தந்தையை வென்ற தீரர். தக்காணத்தில் உத்துக்கீர், அவுசா, பக்லானா ஆகிய இடங்களில் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெற்ற வெற்றிகள் அவருக்கு பெரும் சிறப்பையும் பெருமையையும் வாரி வாரி தந்தது. நாசிக் நகருக்கு அருகிலுள்ள பக்லானா கோட்டையின் பாதுகாவலராக சிவாஜியின் தந்தையார் ஷாஜி பான்ஸ்லேயும் அவருக்கு துணையாக கோலோஜிம் பாலையும் இருந்தனர். தக்காணத்தின் ஆளுநரான அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருவரையும் எளிதில் வெற்றி கொண்டார்கள். நாசிக் நகருக்கு அருகில் இருந்த குன்றுகளில் மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒரு துண்டு பிரதேசத்தை பேரரசுடன் இணைத்தவர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். தங்கையும் தீக்காயமும். கிபி 1644 மார்ச் 26ஆம் நாளில் எரியும் மெழுகுவர்த்தியை எடுத்து சென்ற போது ஆக்ரா மாளிகையில் தனது ஆடையில் தீப்பற்றி கொண்டு உடல் வெந்து போனது. அவுரங்கசீப்பின் சகோதரி ஜஹானாரா பேகத்திற்கு நோயிட்டிருந்த அவருக்கு அரண்மனையில் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. குணப்படுத்தியது யார்? கேப்ரியல் பவுடன் என்ற ஆங்கில மருத்துவர் ஜஹானாராவை குணப்படுத்தினார் என்று வரலாற்றில் எழுதுகிறார்கள். ஜஹானாரா பேகம் தீக்காயப்பட்டது 1644 மார்ச் 26. கேப்ரியல் பவுடன் 1644 செப்டம்பர் வரையில் சூரத்திற்கு வந்து சேரவில்லை. 1645 ஜனவரி 3 சூரத்திலிருந்து பவுடன் எழுதிய கடிதம் அவரை அந்த ஆண்டின் இறுதியில் தான் இங்கு வந்ததை உறுதிப்படுத்துகிறது. ஆனால் 1644 நவம்பருக்குள் ஜஹானாரா பேகம் பூரண குணம் பெற்று விடுகிறார். எனவே ஆங்கில மருத்துவர் ஜஹானாரா பேகத்தை குணப்படுத்தினார் என்பது தவறாகும். அது உண்மையல்ல என்று சர் வில்லியம் பாஸ்டர் இந்திய ஆண்டிக்குவரி 1911ஆம் வருடம் வெளியானது பக்கம் 254 தெரிவித்திருக்கிறார். ஆரிஃப் என்ற அடிமை ஒருவரால் தயாரிக்கப்பட்ட களிம்பு ஒன்றின் மூலம் முழு குணத்தையும் பெற்ற ஜஹானாராவின் தீக்காயத்தை குணப்படுத்திய விஷயத்தில் கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டவர்கள் அவுரங்கசீப்பின் விஷயத்தில் மட்டும் விட்டு விடுவார்களா என்ன? தங்கையை காண விரைந்த அண்ணன்.
தீக்காயத்தில் நோயிட்டு இருக்கும் தங்கை ஜஹானாராவை காண ஆக்ராவிற்கு விரைந்து சென்றார் அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். 1644 மே 2ஆம் நாள் ஆக்ராவிற்கு வந்த அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிலாத் என்ற பட்டம் அரசவையில் வழங்கப்பட்டது. ஆனால் மே 28 திடீரென அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜேப்பின் தக்கான ஆளுநர் பதவியை ஷாஜஹான் பறித்தார். இதற்கு சொல்லப்படும் காரணங்கள் என்ன? பதவி நீக்கமும் போலி காரணமும். அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது தோழர்களின் அறிவுரைகளால் தூண்டப்பட்டு தனது வாளை உதறி எறிந்துவிட்டு துறவியை போல வாழ விரும்பினார். எனவே தான் ஷாஜஹானால் பதவி நீக்கமும் செய்யப்பட்டார் என்று அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதவி நீக்கியதற்கு காரணமாகவே சொல்லுகிறார்கள். ஆனால் வரலாற்றில் மறைந்து கிடப்பது என்ன என்பதை அவுரங்கசீப் கடிதங்கள் உண்மையை உலகுக்கு பறைசாற்றுகின்றன. தாராவின் தூண்டுதல். அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அண்ணன் தாராஷூக்கு தந்தை ஷாஜஹானிடம் நிறைந்த செல்வாக்கினை பெற்றிருந்தார்கள். எனவே எதனை சாதித்தார்? அவுரங்கசீப் மீது தீரா பகைமை கொண்டிருந்த தாராஷூக்கோ தனது பகைமையை எண்ணி எண்ணி தந்தையிடம் தூண்டியும் தூபமிட்டும் அவுரங்கசீப்பின் ஆளுநர் பதவியை பறிப்பதற்கு காரணமாக இருந்தார். 1644 மே 2 அரசவையில் வரவேற்கப்பட்டு கிலாத் பட்டமும் வழங்கப்பட்ட அவுரங்கசீப்பை மே 28 ஆளுநர் பதவியிலிருந்து டிஸ்மிஸ் செய்தது ஏன்? 10 ஆண்டுகளுக்கு பின் தெரிந்த உண்மை. 1656 திரும்பவும் தக்காணத்தின் கவர்னராக அவுரங்கசீப் நியமிக்கப்பட்ட போது தனது தங்கைக்கு எழுதிய கடிதத்தில் அவுரங்கசீப் எழுதியிருக்கிறார், ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தந்தை ஷாஜஹான் அண்ணன் தாராவின் துர்போதனையால் என்னை அலட்சியப்படுத்திய வந்தார். கடந்த 10 ஆண்டுகளாக இவ்விதமான அசட்டைக்கு ஆளானதை தெரிந்து கொண்டு சக்கரவர்த்தி ஷாஜஹானின் பாதையில் தடங்களாக இருக்க வேண்டுமென்றுதான் நான் ராஜினாமா செய்தேன். பாச உணர்ச்சிற்கும் ஆதரவிற்கும் மாறாக கொஞ்சி விளையாடும் தனது 26ஆம் வயதில் வஞ்சகமும் வெறுப்பும் கணைகள் போன்று தம்மீது தொடுக்கப்படும் போதும் அவுரங்கசீப் என்ன செய்ய முடியும்? அண்ணனின் பேச்சை கேட்டு தன்னை தக்கானா கவர்னர் பதவியிலிருந்து நீக்கியும் அரசவையின் நிகழ்ச்சிகளில் இருந்து ஒதுக்கியும் தன்னை பொருட்படுத்தாதது 8 மாதங்கள் ஷாஜஹான் நடந்து கொண்டதும் அவுரங்கசீப்பின் இள நெஞ்சத்தில் ஆழமாக பதிந்து விட்டது. அண்ணனின் சூழ்ச்சியையும் தந்தை ஷாஜஹான் தன்னை வஞ்சிப்பதையும் உணர்ந்து கொண்ட நிலையில் அவுரங்கசீப் திரும்பவும் 1645 பிப்ரவரி 16ஆம் நாள் குஜராத்தின் ஆளுநராக நியமித்தார். குஜராத்தின் கவர்னராக அவுரங்கசீப்பை செயல்பட விட்டாரா ஷாஜஹான்? என்ன செய்தார்? முகலாய பேரரசர்கள் பலர் முயன்று தோற்றிருந்த பால்க், பதக்ஷான், கந்தாக் படையெடுப்பை மேற்கொள்ள சொல்லி அவுரங்கசீப்பிற்கு உத்தரவிட்டார் ஷாஜஹான். தந்தைக்கும் தனையனுக்கும் இடையில் பனிப்போரும் தொடர்ந்தது. கந்தாக்காரும் ஆலம்கீரும் கிபி 1647 ஜனவரி வரை அவுரங்கசீப் குஜராத்தின் கவர்னராக இருந்தார். நிர்வாக திறமையையும் உறுதியையும் காண்பிக்கும் வகையில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் போது பால்க், பதக்ஷான் பகுதிக்கு கவர்னராக அவுரங்கசீப்பை ஷாஜஹான் மாற்றினார். அதோடு கந்தக்காரை கைப்பற்றையும் அவுரங்கசீப்பை ஷாஜஹான் அனுப்பி வைத்தார்.